ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதயதெய்வ அம்மா அவர் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதயதெய்வ அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருமகள் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறுவடிவுமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி பெற்று அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மாவின் திருநாமத்தில் விரும்புகிற புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா பேரவை நாளை முதல் களம் காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்மை ஒற்றுமைப்படுத்த, நாம் வலிமையோடு களம் காண, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி காட்ட நமக்கு இன்னும் உத்வேகம், ஆக்கம், ஊக்கம் வழங்குகிற தருணம் இது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி. மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க முடியும். மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய மதிப்பீடுகளை, ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அந்த ஜாதகத்தை உருவாக்க முடியும். ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. ஆகவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கழக புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா பேரவை கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களில் இன்னும் 1-2 மாவட்டங்களிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று உடனடியாக நீங்கள் களம் செல்ல வேண்டும். அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகத்தை அமைதி காடாக மாற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசுக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் 6,30,00,000 வாக்காளர்களை நாம் சந்திப்போம். அதுதான் நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். புரட்சித் தலைவர் இதயதெய்வ அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றல் நீங்கி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மன்னாடி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவருடைய மறு வடிவம் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். களத்துக்கு செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், பொதுமக்களை சந்திப்போம், இளைஞர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களை சந்திப்போம், வீடு வீடாக செல்வோம், வீதியாக செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், களத்திலே நேரிலே சந்தித்து சத்தியத்தை எடுத்துச் சொல்வோம், உண்மையை எடுத்துச் சொல்வோம், யதார்த்தத்தை எடுத்துச் சொல்வோம். மக்கள் விரும்புகிற தலைவர், மக்கள் வரவேற்கிற தலைவர், மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கரத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம். ஆகவே கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையினுடைய போர்ப்படை தொண்டர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய தலைமையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் தென்னை பிரச்சாரம் ஒரு வரலாற்று பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த தமிழகத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குழி நோண்டி புதைக்கிற அந்த நிகழ்வை மெல்ல மெல்ல திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னான். கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் துப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது? ஆகவே தமிழகத்திலே விடுபட்டிருக்கிற சவால், ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மக்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டினுடைய எங்கள் உயிரிலும் மேலான தமிழக வாக்காளர் பெருமக்களை உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் வழங்கி கேட்டுக் கொடுக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் இயக்கம்.
மக்கள் இயக்கம், சாமானியர்கள் இயக்கம், விவசாயிகள் இயக்கம், ஏழைகள் இயக்கம். ஆக இந்த இயக்கத்தை நீங்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர்கள். இந்த மக்கள் சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றும் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சருடைய தலைமையில். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களை இதை உங்கள் பாதங்களை கேட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்ள உங்கள் சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களில் ஒருவராக கேட்டுக்கொள்கிறேன். வீடு வீதியாக களத்திலே நாம் பேரவை தொண்டர்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து கையிலே கொடி, நெஞ்சிலே ஒரு தியாக நெருப்பு, கையிலே துண்டு பிரசுரத்தோடு ஒரு கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி, ஒரு கையிலே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், நெஞ்சிலே தியாக நெருப்பு நாம் பற்றி எரிகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனம் புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில இந்த அன்னை தமிழகத்தை ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக, ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மலரச் செய்வதற்கு வீடு கொண்டு எழுவோம், வீடு வீடாக செல்வோம், வீதிதோறும் செல்வோம், மக்களை சந்திப்போம், நியாயத்தை கேட்போம், தர்மத்தை நிலைநாட்டுவோம், நியாயத்தை நிலைநாட்டுவோம், உண்மையை, யதார்த்தத்தை, கள நிலவரத்தை எடுத்துச் சொல்வோம். இன்றைக்கு நடைந்து வருகிற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், நெஞ்சை உழுக்குகிற சம்பவம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் அவர்கள் குடும்பம் வாரிசு அரசியலே அக்கறை செலுத்துகிறார். சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாளாகாத முதலமைச்சர் குடும்ப வாரிசு அரசியலை தலை நிறுத்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு அத்தனையும் உயர்ந்தது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தினார். சொத்து வரியை புரட்சி தமிழ் எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு ஊழல், எதிலும் ஊழல், இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழ் எடப்பாடியாரை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டும். அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம், மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அவருடைய முயற்சிக்கு இறைவன் துணை நிற்பார், அம்மா துணை நிற்பார், புரட்சி தலைவர் துணை நிற்பார். வெற்றி வாகி சூழ்வோம். தை திருநாளிலே தைப்பூச திருநாளில் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று தைப்பூச திருநாளில் பக்தர்கள் வேண்டுகிறார். ஆகவே புரட்சி தமிழரைய எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களத்திலே நின்று மக்களை சந்தித்து சாதனைகளை எடுத்துச் சொல்லி திமுகவின் அவலங்களை தோலுரித்து காட்டி அமைதி பூங்காவான தமிழகத்தை அமெரிக்காவாக்கிய மக்கள் விரோத திமுக அரசுக்கு முடிவு கட்டுகிற போர் கரணம், போர் போர் களத்திலே போர், மக்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி வருவோம். வெற்றி வெற்றி வெற்றி. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம்.